உண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இன்று ஞாயிற்றுக்கிழமை 2வது நாள், ஆகஸ்ட் மாதம் 2025. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு லைவ் வர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே பனி. நைட்டு லைட்டாக தான் மழை பெஞ்சுது. ஆனால் அண்ணாமலையார் சுத்தமாக தெரியவே இல்லை. அப்போது அவர் மறைப்பொருளாக இருக்கும்பொழுது நம்ம எப்படி என்னத்தை லைவில் காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் சுள்ளுன்னு கொளுத்துது. அதனால தான் ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு. அண்ணாமலையார் என்றாலே அருள், அருள் இருந்தாலே நமக்கு பொன் பொருள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும். அதனால் அண்ணாமலையாரை இன்றைக்கும் மறவாதீர்கள், மனசில் இருத்தி வச்சுக்கோங்க. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஞாயிறு என்றாலே எல்லாம் ஒரு ஹாலிடே மூடுக்கு போயிடுறோம். ஆனால் அன்றைக்கு நமக்கு வேலை பளு கம்மியாக இருக்கும்போது தான் நம்ம நிறைய நேரம் அண்ணாமலையாரை பற்றி சிந்திக்கிறது, அண்ணாமலையார் ஞாபகமாக அவருடைய நாமத்தை சொல்கிறது, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் எங்கேயாவது போகிறது, இந்த மாதிரி பண்ணலாம். குடும்பத்தோடு பண்ணும் பொழுது உங்கள் குடும்பத்தோடைய நலனும் அதில் இன்க்ளூட் ஆகும். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்க முறையாகும். அதை நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். லீவுன்னா படுத்து சும்மா தூங்குவோம், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவோம், அந்த மாதிரியான போக்கில் தான் நிறைய பேர் இருக்கும் இல்லையா. லீவுனாலே ஒரு ஜாலி, படுக்கலாம் தூங்கலாம், ஒன்றும் இல்லை வேலை இல்லை அப்படிலாம் நினைக்கிறோம். இதுவும் ஒரு வேலையாக நினைத்து எப்படி நம்ம ஒரு தொழில் செஞ்சால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த தொழிலை விருத்தி அடையணும்னு நினைப்போமோ, அதே மாதிரி அண்ணாமலையோட அருள் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு நேரத்தை செலவு பண்ணணும். டெய்லி இந்த நேரத்தில் நான் இது பண்ணுவேன், அண்ணாமலையாரோட நாமத்தை சொல்லுவேன், அவரை பற்றி படிப்பேன். அருணாச்சல மகிமைன்னு ஒரு புக்கே இருக்குது. அதை படிச்சிங்கன்னா அண்ணாமலையாரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அதில் இருக்கும். இப்போ அது பதிப்பில் இருக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பெரிய புஸ்தகம் தான், ரொம்ப அருமையாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், அதோடைய வரலாறு எல்லாமே அதில் கொடுத்துருப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய சில புத்தகங்களை வாங்கி படிக்கிறது. மாதம் 1ஆம் தேதி ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கோயிலுக்குன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் பணத்தை தள்ளி எடுத்து வைங்க. ஒவ்வொரு முறையும் அப்படி பண்ணும் பொழுது நமக்கு அவருடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க என்ன பண்ணுறீங்கன்றதோட நம்ம அவர் நினைவாக ஒன்று நம்ம பண்ணும் பொழுது அவர் நினைவு நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவர் நினைவோடு இன்றைய தினத்தை ஆரம்பிக்கலாம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கும் அரோகரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம்